ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட புதுசாக அனௌன்ஸ் பண்ண இந்த Vivo V20 SE இருக்குது. இதை இன்றைக்கி இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வழக்கம் போல் பாக்ஸ் பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பாக்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா 32 MB சூப்பர் நைட் செல்ஃபி, 33 வாட்ஸ் ஃப்ளாஷ் சார்ஜ், 48 MP ரியர் கேமரான்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மக்கிட்ட இருக்க வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM, அப்புறம் 128GB, கிராவிட்டி பிளாக்குங்கிற கலரில் தான் இருக்குது. அப்புறம் மேட் இன் இந்தியாங்கிறது பெருசாக கொடுத்துருக்காங்க. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா எதுவும் பெருசாக கொடுக்கல. Vivo V20 SE முன்னாடியே சீல் பிரிச்சிட்டேன். ஸோ நமக்கு இப்போ ஈஸியாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணலாம். இதை இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒர்க்ஸ் அப்புறம் கேஸ் இருக்கும். ஸோ இங்கே நமக்கு வந்து ஃபோன் வந்துருச்சு. இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது. இது எவ்வளோ வாட்ஸ்ன்னு பார்க்குறேன். 33 வாட்ஸாக தான் இருக்கணும். ஸோ பார்த்துக்கோங்க. அப்புறம் நமக்கு வந்து டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கடைசியாக நமக்கு வந்து ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர். இப்போ இந்த குட்டி பாக்ஸில் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கேஸ் இருக்குது. கேஸோட குவாலிட்டி நல்லா சூப்பராக தான் இருக்குது. குவிக் ஸ்டார்ட் கைட், அப்புறம் சிம் எஜெக்டர் டூல் இருக்குது, அப்புறம் வாரண்டி கார்டு இருக்குது. ஸோ இப்போ எல்லாம் எடுத்து இங்கே வைக்கலாம். ஸோ இதுதான் ஃபோன். செமையாக இருக்குது. இதோட கேமரா மாடியூல் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இதான் கைஸ். ஸோ இப்போ இந்த ஃபோனை செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போது நம்ம இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனை வந்து எப்படி காமிக்கிறதுனே தெரியல, ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஏன்னா அவ்வளோ ரிஃப்ளெக்டிவாக இருக்குது. இப்போ என்னோடய ஃபேஸில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு தான். இது பிளாக்குங்கிறாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா கலர் பிளாக் கிடையாது. ஒரு மாதிரியான சில்வர் டோன் இருக்குது, அப்புறம் கிரேயிஷ் ப்ளூயிஷாக இருக்குது. ஸோ இது மோர் தேன் பிளாக்கோட நம்ம எப்படி சொல்கிறதுனா டார்க் ப்ளூ ப்ளஸ் மிக்சர் ஆஃப் சில்வர் கலர் மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டியூ ட்ராப் நாச்சும் அப்புறம் சின்ன இருக்குது. சின் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். மற்றபடி இந்த டியூ ட்ராப் நாச்சுலாம் ரொம்ப டிஸ்ட்ராக்டிவாலாம் இல்லை. ஸோ அதான். ஆனால் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. பிளாஸ்டிக்கில் தான் செஞ்சுருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் மேட் ஃபினிஷ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஜஸ் தான் கொஞ்சம் லைட் ஆகுது. அதை மட்டும் கம்மி பண்ணிக்கலாம். பட் நீங்கள் கேஸ் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா எதுவுமே தெரியாது. அப்புறம் இதோட கேமரா மாடியூல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா ப்ரீமியம் ஃபோனில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த கேமரா மாடியூல். இப்போ இதோட பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, ப்ரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட், அப்புறம் வந்து நமக்கு வந்து ஸ்பீக்கர் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன், அப்புறம் வால்யூம் கீ இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி மைக்ரோஃபோன், அப்புறம் இங்கே வந்து சிம் கார்டு ஸ்லாட் இருக்குது. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்குது. இப்போ இந்த சிம் கார்டு ஸ்லாட்டில் வந்து என்ன மாதிரியான இது கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹைப்ரிட்டா இல்லை டெடிக்கேட்டட் மைக்ரோ எஸ்டி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். ஓ சூப்பர். நமக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நம்ம 2 சிம் ப்ளஸ் மைக்ரோ எஸ்டி கார்டு 3மே நம்ம அட் டேட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இது சூப்பரான மூவ். இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ் என்னன்னா, இந்த ஃபோனில் வந்து 6.44 இன்ச் AMOLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன். இந்த ஃபோனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 171 கிராம். அப்புறம் Android 10 FunTouch OS 11 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஃபோனில் வந்து Snapdragon 665 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து ஒரே ஒரு வேரியண்ட்டில் தான் அவைலபிளாக இருக்குது. 8GB RAM, அப்புறம் 128GB ஸ்டோரேஜ். இந்த ஃபோனில் ட்ரிபிள் கேமரா இருக்குது, ட்ரிபிள் ரியர் கேமரா. அதை பற்றி நான் டீட்டெயில்டு அடுத்த செக்ஷனில் சொல்கிறேன். அப்புறம் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 32 MP. இதில் வந்து ப்ளூடூத் 5 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. லாஸ்ட்டாக இந்த ஃபோனில் வந்து 4100 mAh பேட்டரி இருக்குது. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வேறு இருக்குது இதில். இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 6.44 இன்ச் AMOLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD ப்ளஸ். ரிஃப்ரெஷ் ரேட் 60 Hz தான். 90 Hz கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் பரவாயில்ல. இந்த டிஸ்பிளேவில் வந்து நம்மளால் பெருசாக எந்த குறையுமே சொல்ல முடியாது.
கலர் நல்லா பஞ்சியாகவும் நல்லா வைப்ரண்ட்டாகவும் இருந்துச்சு. என்ன மேக்ஸிமம் பிரைட்னஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அதான். இப்போது இந்த ஃபோனோட கேமரா பற்றி பார்க்கலாம். கேமரா பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோட ஸ்பான்சர்ஸ் பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோட ஸ்பான்சர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் மொபைல்ஸ். ஹாலிவுட் மொபைல்ஸ் கரூர்லேயே பெஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். எல்லா பிராண்டில் இருக்க ஆன்லைன் ஆஃப்லைன் மாடல் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் இவங்க பண்ணி தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மொபைல் ஃபோன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிஃப்ட்ஸ் உண்டு. இப்போது தீபாவளி சீசன்னால் இவங்க ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து நீங்கள் ஏதாவது ஃபோன் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக ஹாலிவுட் மொபைல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், ஸோ செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த கேமராவோட ஸ்பெக்ஸ் பற்றி பார்க்கலாம். மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 48 MP, அப்புறம் 8 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் 2 MP டெப்த் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 32 MP செல்ஃபி கேமரா இருக்குது. ஸோ இப்போ நான் இந்த கேமராவோட சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன், ஸோ நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட அன்லாக்கிங் மெத்தட்ஸில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ஓகே, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, பட் பரவாயில்ல. இங்கே செக் பண்ணலாம். ஆனால் இதோட ஃபேஸ் அன்லாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஸ்பீடாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. இதுவும் நல்லா செக்யூரான ஃபேஸ் அன்லாக் தான். இப்போ நான் கண்ணை மூடுறேன், ஆனால் இது வந்து ஓப்பன் ஆகாது. இப்போ கண்ணை திறக்கிறேன், அப்போ தான் வந்து அன்லாக் ஆகும். ஸோ சூப்பர். இப்போ இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா இன்னும் Android 10 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து Vivo V20 கவர் பண்ணியிருப்போம். அதுவும் இந்த ஃபோனு வந்து ஒன்றா தான் லான்ச் ஆச்சு. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா Android 11 ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஃபோனில் வந்து இன்னும் வந்து Android 10 தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அது ஏன்னு தெரில, மேபி இருக்கலாம். ஏன்னா Snapdragon 665 வந்து இன்னும் Android 11 வந்து ஆப்டிமைஸ்டான வெர்ஷன் வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இன்னும் வந்து Android 10 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அதனால் என்ன கேட்டிங்கன்னா Vivo வந்து 2 அப்டேட் தரேன்னு சொல்லுவாங்க. ஆனால் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அப்டேட் தான். Android 11 அப்புறம் Android 12 தருவாங்க. ஆக்சுவலி இது வந்து Android 11 தான் வந்துருக்கணும், ஆனால் பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. ஸோ அதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 21,000. Snapdragon 665க்கு 21,000 வந்து ஸ்லைட்லி ஓவர் ப்ரைஸ் மாதிரி தான் தெரியுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ நீங்கள் இந்த ஃபோன் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களான்னு கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த ஃபோனில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் போடுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.